சொல்வதெல்லாம் உண்மை. விழுதாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. அக்கா, தங்கச்சி, தம்பியா? சொல்லுமா, எங்கேருந்து வரீங்க? நான் கோயம்பேட்டுக்கு மேம். சரி. கோயம்பேட்லேருந்து. சொல்லுமா, என்ன பிரச்சனை? எங்க அப்பா தான் மேடம் எனக்கு ப்ராப்ளம். என்ன ஆச்சுமா? அவரு தினமும் குடிச்சிட்டு வந்து என்கிட்ட எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எங்க அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இங்க இருக்காங்க அம்மா? இங்க இருக்காங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? 7 வருஷம் ஆகுது. அவங்க போனதுனால எங்களை எப்ப பாரு குடிச்சிட்டு வந்து கேவலமா பேசுறது. எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசுறாரு. கேக்குறது என்ன, எங்க எத்தனை பேரோட போயிட்டு வந்து கேக்குறாரு என்ன? வேலைக்கு தான் போறேன், 4000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், என் தம்பியை வச்சு பாத்துக்கிறேன். எங்க சொந்தக்காரங்க யாருமே எங்களை வந்து பார்த்தது கிடையாது. நீ எப்படி இருக்க எப்படி இருக்க யாரும் வந்து கேட்டது கிடையாது எங்களை. அம்மாக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லையாம்மா? அம்மாக்கு இருக்கிறாங்க, ஆனா அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. எங்க பாட்டி ஒரு ஆள் மட்டும் தான் பாப்பாங்க. எங்க பாட்டியையும் என்ன கேக்குறத விட அவங்கள பயங்கரமா கேட்பாங்க. எதா இருந்தாலும் அவங்கதான் செய்வாங்க. இப்ப மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கனால பாட்டி கூடயே இருக்கிறாங்க. எங்களை ரொம்ப தொல்லை பண்ணுவாரு, ரொம்ப அசிங்கமா பேசுவாரு, எங்களை ரொம்ப கேவலப்படுத்துவாரு. என்னையும் கேட்பாரு அவளையும் கேட்பாரு. கதவுலாம் உள்ள சாத்திட்டு எங்களை வெளில அனுப்பிச்சிருவாரு. நாங்க மாடியெல்லாம் போய் படுத்திருந்தோம். எங்க அம்மா இல்லாம எங்க அம்மா ஏன் இப்படி பண்ணாங்க தெரியாது. ஆனா ஏன் என்ன இப்படி கேக்குறாரு? ஒருவேளை சாப்பாடு போட்டு அவரு நாங்க வாடகை அழாதே வீட்டுல ராஜா, அழாதே கண்ணா. நாங்க வாடகை வீட்டுலதான் இருக்கிறோம். ஆனா அவரு வாடகை கொடுத்தாருன்னா நான் வாடகை கொடுத்த நீ இருக்காத வெளில போ அப்படிம்பாரு எங்களை. என்ன வயசுமா உனக்கு? போ. எனக்கு 19 வயசு தான் ஆகுது. உனக்குமா? 16. உங்களுக்கு? 13. இவங்கள்ட்டயும் அப்படிதான் நடந்துக்கிறாரா? எங்க 3 பேருக்கிட்டயுமே அப்படிதான் நடந்து போறேன். எங்க அப்பா யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸ்டேஷன்ல அன்னைக்கு வந்து அட்வைஸ், என் பொண்டாட்டி விட்டு போனதால அப்படி பண்ணுவாரு, நீங்க விட்டுருங்க அட்வைஸ் பண்ணிட்டு போங்க. அன்னைக்கு மறாவது நாளே எங்க கிட்ட சண்டை போடுவாரு. ஃபுல்லா எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு குடிச்சிட்டு வருவாரு. எங்க கிட்ட பேசுவாரு, அசிங்கமா பேசுவாரு. எங்க வேலைக்கு போற கண்ணா? நான் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் மேடம். இப்போ அவரு வேலைக்கு போறதுனால அந்த காசை வச்சு நான் வீட்டை பாத்துப்பேன். அப்படி இருக்கும் போது இப்போ வேலைக்கு போக நம்ம வேலைக்கு போக மாட்டா இவர் என்னதான் பண்றாருன்னு 1 மாசம் நான் வேலையை விட்டு நின்னுட்டு இப்ப வீட்டுலதான் மேடம் இருக்கிறேன் நானு. அப்ப சாப்பாடுக்கு நான் ஒருத்தவங்களுக்கு 20,000 ரூபாய் கடன் வாங்கி இருந்தேன். நகை மூக்குறதுக்காக ஒரு அண்ணன் கிட்ட தெரிஞ்ச அண்ணன் தான். அந்த அண்ணா கொடுத்திருந்தாங்க. நான் சம்பாரிச்சு எடுத்து வச்ச 1.5 பவுன் நகையில அந்த நகையை பேங்க்ல இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த காசு பாதி கொடுத்துட்டு பாதி காசு வீட்டு செலவுக்காக வச்சு பாத்துட்டு இருக்கிறேன் மேடம். வேலையம்மா விட்ட? இவர் இப்படி பண்றாரு மேடம். இவர் சரி, நாங்க வாங்கி போட்ட அரிசியில தான் இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, உட்கார்ந்து இருக்காரு. ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா வாரம் ஃபுல்லா வேலைக்கே போக மாட்டாரு. ஒரு காசு கூட என்கிட்ட கொடுத்தது கிடையாது இது வரையும். எங்களுக்கு சமையல் எல்லாம் பண்ணுவேன், நான் தான் எல்லாமே பண்ணுவேன், தங்கச்சும் பண்ணுவாங்க. அவரு ஸ்கூலுக்கு போறாளா?
10th படிச்சோம். இப்போ 10thல 2 சப்ஜெக்ட்ல இவர்னாலயே மேடம் ஒரு 2 பசங்க வச்சிருக்கோமே, 3 பசங்க இருக்கு. அசிங்கமா பேசினா திருப்பி அவங்க பேசுவாங்கன்னு தெரியவே இல்ல அவருக்கு. படிக்கிற பசங்க அவர் பேசுறதுனால இவனும் அதே மாதிரி பேசுறான் அவங்க கிட்ட. இவன் எந்த கிளாஸ் படிக்கிறான்? 8th படிக்கிறோம். எங்களுக்குன்னு கேக்குறதுக்கு யாருமே வரவும் மாட்டாங்க எங்களுக்காக. பொறுமையா இருமா, அழவரத்தை நிறுத்து, தைரியமா இரு, நாங்க இருக்கோம் கூட. தைரியமா இருந்ததுனால என் வயசுல இருக்க பசங்க எப்படி இருக்கிறாங்க. இப்ப 8th படிக்கிற 10th படிக்கிற ஒரு பையனை கூட்டிட்டு 19 வயசு ஆகுது. இவரை இவ்வளவு தொந்தரவு பண்ணி நான் அது சரிங்கறியா நீ? அது சரின்னு சொல்லல, சரின்னு சொல்ல வரல மேடம். அவங்களும் அப்படி இருக்கிறாங்க. நான் இந்த வயசாயும் அப்படி இல்லாம நான் இருக்கிறேன். எந்த வயசாச்சு? எந்த வயசாச்சு உனக்கு? 19 வயசு தானே ஆச்சு. அவங்கள எல்லாம் பார்த்து கத்துக்காதே. நான் அவங்கள பார்த்து அத நினைச்சு நீ பெருமைப்பட்டுக்காதே. நினைச்சு பெருமைப்படல மேடம். நாங்க இப்படிலாம் இருக்கிறோமே, அவர் ஏன் அப்படி சொல்றாரு? மத்தவங்க சொல்றது நம்புறாரு, மத்தவங்களை கூட்டு போய் என்ன கேட்க வேண்டியதானே? மத்தவங்க என்ன சொல்றாரு அதெல்லாம் நம்புறாரு, அப்புறம் ஏன் நான் அந்த வார்த்தை கேட்கணும்னு? இப்ப நாங்க உனக்கு என்ன செய்யணுமா? எங்க அப்பா ஏன் அப்படி பண்றாரு? ஏன் எங்களை அது மாதிரி கேக்குறாரு? நான் ஏதாவது தப்பு பண்ணனா சொல்லுங்க, நான் என்ன கேட்க சொல்லுங்க. என்ன இல்ல நான் ஏதாவது மறைக்கிறேன் அவர்கிட்ட? நாங்க கரெக்டா தான் இருக்கிறோம். ஆனா அது போல வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கும் அவர் கஷ்டப்படுறாரு, சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கும் கஷ்டப்படுறாரு. எங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. அப்புறம் எதுக்குதான் எங்களை வச்சிருக்கிறாரு அவரு? நீ என்ன படிச்சிருக்க? நான் 10th தான் மேடம் படிச்சேன். என்ன வேலைக்கு போயிட்டு இருந்த? ஒரு பார்ட்டிகல் போர்டு அங்க சும்மா ரைட்டிங் மேடம். அங்க போறதெல்லாம் என்ட்ரி பண்ணி வைக்கணும் மேடம் அங்க. சரிம்மா, இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்கா வீட்டுல? ஆமா. என்ன பிரச்சனைப்பா உனக்கு? எங்க அப்பா என்ன அடிப்பாரு, குடிச்சிட்டு அசிங்கமா பேசுவாரு. எங்க அப்பா தினமும் குடிச்சிட்டு எங்களை தேவையில்லாம பேசுவாரு. ஊருக்கு போயிட்டானா நான் தான் அடி வாங்குவேன். இல்லன்னா அக்கா அடி வாங்கிப்பா. அக்கா எந்த ஊருக்கு போவா? அக்கா ஆயாட்ட போவா பாட்டிய பாக்க. அப்ப நானும் என் தம்பியும் தான் இருப்போம். என்னைய போட்டு அடிப்பாரு தேவையில்லாம பேசி. என்ன வேணும் உனக்கு? எனக்கு எங்க அப்பா குடிக்காம இருக்கணும், அசிங்கமா பேசக்கூடாது. குடிக்கலன்னா அவர் நல்லபடியா பாத்துப்பாரு அவங்கள? குடிச்சா மட்டும்தான் பிரச்சனையா? குடிச்சாலும் ஏதாவது குத்தி காமிச்சிட்டு இருக்காரு. உங்க அம்மா எத்தனை பேரோட கலந்தவங்க எல்லாம் பெத்தாலோ, நீ எத்தனை பேரோட போயிட்டு வந்தியோ அப்படிலாம் சொல்லுவாரு. எங்களை அவ்வளவு அசிங்கமா பேசுவாரு. அவங்க போனாங்கன்னா நீ அந்த அளவு வச்சிருந்த, நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அவங்க போகும்போது 6வது தான் படிச்சேன். இத்தனை வருஷமா நான் இருக்கிறேன் அவர் கூட. எங்களுக்கு பிரச்சனை எங்க அப்பா தான். ஃபுல்லாமே டோட்டலா எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ ஒரு இடத்துல கூட இருக்க முடியாது. அவரும் முனியத்துக்கிட்ட அடிப்பாரு, காத்தடிக்கிற பம்ப் எடுத்துட்டு அடிக்க வருவாரு. அவ்வளவு அடி வாங்கியிருக்கேன். அடி வாங்கி எந்திரிக்க முடியாம படுத்துருந்துருக்கேன். இவளால முடியல, அவளால அழக்கூட முடியல. ஏன் எங்களை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாரு? இவருக்காக நாங்க நின்னோம். இவருக்கு ஒரு நாட்டி நாய் கடிச்சிருந்துங்க. ஏன் இப்படி நீங்க அப்பா நாய் கடிக்கிறதுன்னு ஒரு நாள் சண்டை போட்டாங்க. எங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, வீட்டுல சண்டை போட்டாலும் உங்க அப்பாவுக்கு போய் பேசுது பாருங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா? அவங்க கேட்டா நீங்க என்ன சம்பாரிச்சான்னு தரீங்களா? நீ என்ன சம்பாதிக்கிற? நீ எனக்கு சம்பாரிச்சான்னு தரீங்க, நீ என்ன கேக்குறது அப்படின்னு சொல்லுவாரு. யாருமே கேட்கவும் மாட்டாங்க. எங்களை பார்க்க ஆள் இல்லை. எங்க பாட்டி ஒரு ஆள் மட்டும்தான். பாட்டி இப்ப மாமா கூட இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. உங்க பேரு? என்ன வேலை செய்றீங்க? மார்க்கெட்ல மூட்டை தூக்குறாங்க. அப்படிங்களா? என்னங்க இது, பசங்க இப்படி அழுகுது? என்ன பிரச்சனை புகழேந்தி? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா 3 பசங்களும் இப்படி உட்காந்து அழுங்களா? சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, என்னதான் பிரச்சனை? எந்த பிரச்சனையுமே கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எதுக்கு இப்படி அழுகுறாங்க? கேளுங்க நீங்க. நான் கேட்டுட்டேன், நீங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையுமே நீங்க பிள்ளைங்களை சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? ஆமா வச்சிருக்கேன்னு. திட்டவே மாட்டீங்களா? திட்டுவேன்னா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போனாக்க திட்டுவேன்னு செய்வாங்க அம்மா அப்பா. யாரா இருந்தாலும் பக்கத்து. மற்றபடி எதுக்கும் திட்ட மாட்டீங்க? அப்புறம் நான் எதுக்கு திட்ட போறேன்? திட்டவே மாட்டீங்க. பக்கத்து வீட்டுக்கு போனா எனக்கு எல்லாம் பிடிக்காது.
அரு பக்கத்துக்கு வீட்டுக்கு போன அது சொல்லாம ஆம்பளை வெளியே பசங்க போன ஆம்பளை பசங்க இருந்தா பரவாயில்ல, ம், பொம்பளை பசங்க ம். பொம்பளை பசங்க போய் அனாவசியமா ஒரு வீட்டுக்கு போலாமா? என்ன திட்டுவீங்க? ஆமா, அந்த வீட்டுக்குலாம் எதுக்கு போற வர அப்படின்னு சொல்லி திட்டுவேன். அப்படி சொன்னா இப்படி வந்து உட்கார்ந்து அழுவாங்களா? அவன் என்ன சொல்றாங்க, நான் என்ன அப்படி திட்டுறேன்? உங்களுக்கு எதுவுமே தெரியாதாங்களா? நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க? ஏன் பசங்க இப்படி வந்து உட்கார்ந்து அழுகுறாங்க? என் சொல் பேச்சை கேட்டா எல்லாமே நல்லா இருக்கலாங்க. என்ன அவங்க சொல்? இஷ்டத்துக்குலாம் நான் போனாக்க நான் வரமாட்டேன். அவர் சொல் பேச்ச கேட்கணும்னா அவர் குடிச்சிட்டு இருக்காரு. எப்ப பாரு குடிச்சிட்டு வந்து என்கிட்ட சண்டை போடுறாரு. எதுக்கு எடுத்தாலும் அம்மா எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா நான் இனி கூட முன்னாடி என்ன பண்ண முடியும்? அவங்க கூட படுத்திருந்தா அப்படிலாம் கேட்பாரு. என்ன 100 பேரோட போயிட்டு வந்தான்னு கேட்பாரு. 19 வயசு பொண்ணுட்டு இப்படியா பேசுறது? அப்படி நான் என்ன போனா அப்படி போன பண்ணி கேட்க வேண்டியதானே? உன்ன உன் பிள்ளை தானே? 19 வயசு பொண்ணுட்ட பேச்சாது? அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து வார்த்தை ரொம்ப எக்குதக்கா பேசுங்க. ஐயோ இவர் அதுக்குன்னு அப்படி நீங்க கெட்ட வார்த்தை பேசுவீங்களா? பெத்த பொண்ணுட்டு அப்படி பேசுவாங்களா? ஆ? ஒரு காசு கூட சம்பாரிச்சு தர மாட்டாரு. என்ன செஞ்சிருக்காரு மட்டும் கேளுங்க எங்களுக்கு. என்ன செஞ்சிருக்காரு? சாப்பாடு போட்டு எனக்கு கேவலமா பேசிட்டா போதுமா? அது சோறுக்கு அந்த ஒரு இது இருக்குமா? இத்தனை வருஷமா யாருங்க இவ்வளவு தூரம் இத்தனை வருஷம் படிக்க வச்சிருக்காரு? யார் பாத்திருக்கான்னு கேளுங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வேலைக்கு போனது யார் பாத்திருக்கான்னு கேளுங்க. இப்ப நீ 2 மாசம் தானே நீ வாடகை கொடுத்துருக்க. எத்தனை வருஷமா எத்தனை வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன்னு கேளுங்க. எத்தனை வருஷமா பாக்குற? வேலைக்கு போய் எத்தனை ஒரு காசு ஒரு துணி எடுத்து கொடுத்து நான் கேட்டிருப்பேனா? ஒரு எனக்குன்னு ஒரு இது வாங்குறது ஏதாவது ஒரு பொருள் வாங்குறது நான் கேட்டிருக்கேனா கேளுங்க. என்ன எடுத்து கொடுத்துருக்க நீ அப்பான்னு வரையில அவன் அப்பா எப்படி பிள்ளைங்களை பார்த்து வச்சிருக்கா? அவளுக்கு என்ன தெரியுமா, நீங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்க, அதான் அவளுக்கு இவ்வளவு வருத்தம். பசங்க கூட அம்மா இல்ல, எனக்கு நீங்க எப்படி வந்து பாத்துக்கணும்? இது நான் சொல்றத கேளுங்க. எனக்கெல்லாம் அனாவசியமா எந்த வீட்டுக்கும் போக கூடாது. அனாவசியமா எந்த வீட்டை பாருங்க, காரணம் வச்சுக்கிறாங்க மேடம். பெத்தவங்க பசங்களை கண்டிக்கிறது நல்ல விஷயம். ஆமா. நல்லது கெட்டது நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். ஆனா வாயில வர்றது வார்த்தைகள் இருக்குல்ல, சொல்லுங்க. அது இப்படி இருக்க கூடாது. பசங்க மனசு நோ அடிக்கிற மாதிரி இருக்க கூடாது. அது அவங்க அம்மா அவங்க கூட இல்ல, அதுக்காக நீங்க குத்தி காமிப்பீங்களா? அது குத்தி காமிக்கல, அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஒழுங்கா நடந்துக்க இத வேண்டியது. பாருங்க, அவங்க அம்மா ஓடி போனாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்க? அதுல இருந்து இது வரையும் நான் எவ்வளவு தூரமா நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு நீங்க தூரம் தண்ணி அடிக்கிறது பழக்கம் இருக்கா உங்களுக்கு? நான் சாப்பிடுவேங்க. தினமும் ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லாம காலைல ஒரு அடி அடிப்பாரு, மதியம் அவர் நினைச்ச நேரத்துக்குலாம் போய் அடிப்பாரு. எங்க கிட்ட என்ன சம்பாதிச்சு கொடுக்குறாருன்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். எப்படி பாத்துக்கணும் நீங்க பசங்களை? இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, பக்கத்து வீட்டுல போய் உட்கார கூடாது, அக்கம் பக்கத்துல எல்லாம் பேசுவாங்கன்னு. அப்ப நீங்க எப்படி பாத்துக்கணும் பசங்களை? தண்ணி அடிச்சு நீங்க போதையில இருந்தீங்கன்னா பசங்களுக்கு என்ன பாதுகாப்பு? இவரை நாங்க இவ்வளவு அக்கறையா சொல்றீங்கல்ல, பக்கத்துல வீட்டுல போய் உட்கார கூடாதுன்னு. அப்ப நீங்க எவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும்? இவர் தண்ணி தானே பசங்க கத்துக்கும். இதுங்க இது அந்த மாதிரி போறதுனாலதான் எனக்கு அப்படியே மனசு மாறிடுது. நான் அதனாலதான் தண்ணி என்ன அடிக்கிறேன். போறாங்க எனக்கு புரியல. மனசு மாறுதுன்னா பசங்க, சின்ன பசங்க, அறியாத பசங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறது நம்ம கடமை. சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒழுக்கமா வாழணும். நம்மளை பார்த்துதான் பசங்க கத்துக்கும். சொல்லுங்க. நீங்க தண்ணி அடிச்சுட்டு போதையில இருந்து அவங்களை திட்டினீங்கன்னா அவங்க எப்படி உங்களை மதிப்பாங்க? இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, அக்கம் பக்கத்துல போய் உட்கார கூடாதுன்னு. அப்ப அவங்க பாதுகாப்பு பத்தி நீங்க யோசிக்கணும்ல. அதெல்லாம் நான் எங்க போனாலும் அந்த பேர்லாம் கரெக்டா எப்படிங்க போதையில இருக்கிறது உங்களுக்கு என்னங்க தெரியும்? அப்படிலாம் அப்படி போதை பொருள் யூஸ் பண்றீங்க நீங்க. நீங்க என்ன பாதுகாப்பு கொடுப்பீங்க? எவ்வளவு சம்பாதிப்பீங்க நீங்க? நாளைக்கு 300 400 சம்பாதிப்பேன். அதுல எவ்வளவு தண்ணி அடிப்பீங்க? டெய்லி ஃபைனான்ஸ் 200 கட்டி ஆகணும் மேடம். சரிங்க, 400 ரூபாய் சம்பாதிப்பீங்க, 200 ரூபாய் ஃபைனான்ஸ், மிச்சம் 200 ரூபாய் என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வருவேன். என்ன வாங்கிட்டு வருவீங்க? வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை என்ன வாங்கிட்டு வருவீங்க? வீட்டுக்கு சோப்போ எண்ணெயோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். சாப்பாடு அரிசியும் தான். எவ்வளவு வாங்குவீங்க? எவ்வளவுக்கு வாங்குவீங்க? முன்னாடி நான் இப்ப மூட்டை 25 கிலோ பை எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி, இப்ப இது 2 மாசமா இதுதான் எடுக்குது. 2 மாசமா நாளா எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்கிட்ட காசு இருக்கப்பெல்லாம் அவங்க வாரம் 200 ரூபாய் கட்ட சொல்லுவாங்க. வாரம் நான் 200 ரூபாய் கொடுப்பேன். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும். யார் எடுத்துட்டு இருக்கா, யார் பண்ணிட்டு இருக்கான்னு பசங்களை கேளுங்க. யாருமா பண்ணிட்டு இருக்காங்க? இவதான் பண்றா எல்லாமே. உங்க அப்பா வாங்குறது இல்ல. என்ன ரொம்ப பசங்க மேல அக்கறை மாதிரி பேசுனீங்க? டெய்லி அது கையில தான் கொடுத்து ஃபைனான்ஸ் கட்ட சொல்லுவோம். ஃபைனான்ஸ் எடுத்து நான் என்ன பண்ணேன்? நான் குடிச்சா வாரத்துல ஒரே ஒரு எதுக்கு எடுத்தீங்க? நகை அடவு இருந்தது. நகையை பூரா மூட்டேன். எதுக்கு? நகை அடவு எதுக்கு அடகு வச்சீங்க? குடிச்சதா வச்சுட்டு ஒண்ணும் குடிச்சது இல்ல. வீடு ஊர்ல கட்டணும் மேடம். வீடு அப்பலாம் இல்ல கட்டினேன். மேடம், போய் சொல்றாரு. என் பைக்கை கூட வித்து நான் ஃபர்ஸ்ட் அஸ்திவாரம் நான் போட்டிருக்கேன். சரி, அப்புறம் இப்ப இந்த நகையை அடவு வச்சேன்.
நான் நகை அடை வச்சு அங்க வீட்டுல தான் ஒண்டி போட்டேன். திரும்பி நான் ஃபைனான்ஸ் எடுத்து நான் தான் மூட்டேன். நீ ஒண்ணும் மூக்க கிடையாது. நான் மூட்டு வச்சேன், திருப்பி நீ கொண்டு இப்ப அடை வச்சிருக்க. எதுக்கு அடை வச்சுன்னு கேளுங்க. எதுக்கு அடகு வச்ச? அவரு முன்னாடி இருந்த வீட்டுல வந்து வாடகை ஒரு மாசம் கொடுக்க இல்ல, காசு இல்ல. அப்ப ஊருக்கு போயிட்டு இருந்தாரு. அவரு தான் கேட்டுட்டு 3200 ரூபாய்க்கு வச்சேன். அப்புறமா வந்து இன்னொரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக 15000 ரூபாய் அட்வான்ஸ். அப்ப வந்து 15000க்கு என்னோட மோதிரத்தி அவரோட என்னோட 2 மோதிரத்தி நான் தான் வேலைக்கு போய் எடுத்தேன். அந்த மோதிரத்தி அவர் மோதிரத்தையும் எடுத்துட்டு போய் 15000 ரூபாய்க்கு வச்சேன். 15000 ரூபாய்க்கு வச்சும்போது அங்க பழைய வீட்டுல இருந்த அட்வான்ஸ் வந்து 6400 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 6400 ரூபாய் அப்படியே கொண்டு போய் கட்டி ஒரே ஒரு மோதிரம் தான் கொடுத்தாங்க. இன்னும் 9000 ரூபாய் கட்டினா அந்த நகை குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. இத பாருங்க, 19 வயசு புள்ள, அவளுக்கு இந்த மாதிரி பாரத்தை குடுக்குறீங்களே. நீங்க ஒரு நல்ல தகப்பன்னா இப்படி இந்த பொண்ணை கஷ்டப்பட வைக்கலாமா? நகை அடகு வச்சு வாடகை கொடுத்து அட்வான்ஸ் கொடுக்கற அளவுக்கு 19 வயசு பிள்ளைய வச்சிருக்கீங்க. நீங்க எப்படி இருக்க வேண்டிய வயசு அவளுக்கு? என்ன கூட கேட்க கிடையாதுங்க. நகை அடை வச்சது நகை யாருக்கு அட்வான்ஸ் கொடுப்பா? நான்லங்க போய் ஃபைனான்ஸ்ல வாங்கி தரேன். எங்க வாங்குனீங்க நீங்க? உங்களுக்கு ஃபைனான்ஸே அடக்க முடியல, தண்ணி அடிக்கிறதுக்கு காசு பத்தல. நீங்க உங்க பொறுப்பை நீங்க ஒழுங்கா பண்ணிருந்தீங்கன்னா, உங்க கடமை பண்ணிருந்தீங்கன்னா, அவ எதுக்கு போய் நகை அடகு வைக்கிறா? அவன் நகை அடக்கி வச்சு அவ துணி வாங்கினாளா இல்ல நகை வாங்கி போட்டாளா? நான் இவ்வளவு பொருள் இருந்தா ஒரு பொருளை கூட போய் அனாவசியமா நான் வைக்கவே மாட்டேன். போன கூட அடகு வச்சு குடுத்துருக்காரு. நீங்க என்ன கேளுங்க பையன், நான் அந்த கடைக்கு கூட்டிட்டு போறேன். அப்படிலாம் பண்ணுவாரு. கேட்டா உன் வேலையை பாரு, நீ உன் வேலையை பாருன்னு தான் சொல்லுவாரு. பாருங்க, வாரத்துல வேலைக்கே போக மாட்டாரு. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? கரெக்டா சொல்படி இருக்கணுங்க. எனக்கு அதுக்கு முதல்ல நீங்க ஒழுக்கமா இருங்க. நான் தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணாம இருங்க. நான் பேசவே மாட்டேன் மேடம். நான் பாருங்க, பெத்தவங்கள பசங்க மதிக்கணும்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். இந்த வீடு எல்லாம் கட்டி வச்சிருக்கேன். நானா இப்ப தலையில தூக்கிட்டு வீட வச்சுட்டு என்னங்க பண்ண போறீங்க? அவரு சொத்து ஒரு நாள் அந்த பொண்ணு இப்படி அழறது, சாப்பிடறதுக்கு நிம்மதியா சாப்பிட முடியல. பக்கத்துல பேச்சுலர் குடி இருக்கிறாங்க. உனக்கு அங்க என்ன வேலை? பேசுற வேலை? உனக்கு என்ன வயசு? நான் ஆம்பளை போய் எங்க வேணாலும் போய் உட்காந்து நான் பேசிட்டு வரலாம். சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். வீட்டுல பொன் குழந்தைங்கள் இருக்கும்போது இதெல்லாம் சொல்லி கொடுக்கதான் வேணும், கரெக்ட். ஆனா சொல்லி கொடுக்கற தகுதி நமக்கு இருக்கு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுங்குது. அப்ப எனக்கு கோபம் வருது. ஏன் நீங்க அந்த மாதிரி நடந்துக்கல? வீட்டுல நல்லா இருக்கிறது அப்பா அம்மா சொன்னாலே இந்த காலத்து பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. 8 வருஷம் ஆகுது மேடம். இது வரையும் 15-10 சவர நகை. இன்னும் அந்த கொள்ளையை நான் மூக்கவே கிடையாது. 1 ஏக்கர் நான் வச்சது. அந்த கொள்ளை ஊர்ல நான் வச்சிருக்கேன். இன்னொரு பார்ட்டிட்ட வச்சுட்டு வந்தது மேட்டுக்குப்பத்துல நான் நகை வாங்கினேன். 916 நகை. அப்போ இதுக்கு 3 சவரம் எடுக்கணும், அதுக்கு 3 சவரம் நெக்லஸ் எடுக்கணும் தான் என்னுடைய கணக்கு. 2க்கும் பாதகம் இல்லாம மொத்தத்தையும் அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. யாரு? எங்க ஒய்ஃபு. இதுவரையும் எந்த பொம்பளையும் நான் நிமிந்து கூட பார்த்தது கிடையாது. பொம்பளைன்னா ரொம்ப கோவம் வரும் எனக்கு. நமக்கு ஏத்த 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. இதை இனிமே நம்மளால முடிஞ்ச கரை சேர்க்கணும். நான் ஊருக்கு போகணும்னு நான் சொல்றேன். இங்க வேணாம், மெட்ராஸ் வேண்டாம். என்னால நான் ஒரு ஆளால சம்பாரிச்சு எவ்வளவுதான் இது பண்ண முடியும்? வேண்டாம், ஊரோட போயிட்டு நம்ம ஊர்ல ஊர் இருக்கு, கொள்ளை இருக்குது, நம்மளால முடிஞ்சதை செய்யும். விவசாயத்தை செய்யும். நம்ம வீட்டுல வீடு இருக்குது, அதை பார்க்கணும். அதெல்லாம் முடியாது. அதை வித்துட்டு வா. யாரு சொல்றாங்க? இந்த பசங்க. இப்போ நல்லா சம்பாதிச்சு பசங்களை நல்லா பாத்துக்கிறது, தனி பழக்கம் எல்லாம் இல்லாம நல்லா இருக்கிறது அப்பா சொன்னாலே இந்த காலத்து பசங்க கேட்க மாட்டேங்கிறது. அப்படியும் நம்ம பசங்க நல்லா பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம கஷ்டப்படணும். ஏன்னா நம்ம தான் அந்த பசங்களை நம்ம தான் அந்த பசங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கணும். இப்ப நீங்க குடிச்சிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வம்ப இழுத்துட்டு வந்து குடும்பத்தை பாக்கலன்னா நீங்க சொல்றது எப்படி அவங்க கேட்பாங்க? அவங்க கேக்குற மாதிரி நடந்துக்கணும். உங்களை பார்த்து அவங்க பயப்படணும், மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை எப்படி வரும்? அவங்க மரியாதை கொடுக்கற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்களா? அதனாலதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்கிறதா போய் குடிச்சிருவீங்களா? அவர் வந்து குடிக்காரவங்க கூட தான், யாராவது நல்லவங்க பழக்க வச்சிருக்காருங்க எல்லாம் குடிக்காரவங்க தான், எல்லாம் குடிக்கிறவங்க கூட தான் சேர்ந்துட்டு இருப்பாரு. யாருமே சரி. எதுக்குங்க இப்படி குடிச்சு வீட்டை அழிச்சுக்கிறீங்க? நீங்க தான் சொல்றீங்க இன்னொரு பொம்பளை தலை நிமிர்ந்து பார்த்தது இல்ல. உங்ககிட்ட நல்ல குணங்கள் இருக்கு, பசங்க மேல உங்களுக்கு பாசம் இருக்கு, பொறுப்புணர்ச்சி இருக்கு. அந்த கெட்ட பழக்கம் எங்க வீணாகுறீங்க? பசங்க நல்லா இருக்காங்களா? இல்லையே. அவங்க சந்தோஷமா இல்லையே. ஹலோ ஹலோ அம்மா, வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க பேத்திங்க 2 பேரும் பேரனும் இங்க வந்திருக்காங்க.
என்ன கேளுங்க. பசங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. வீட்டுல வந்து அவங்க அப்பா சரியா கவனிக்கிறது இல்ல, செலவுக்கு காசு கொடுக்கறது இல்ல, சாப்பாடு போடுறது இல்ல, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாராம், குடிப்பழக்கம் அவருக்கு ரொம்ப இருக்கு. பசங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. 3 பேரும் இங்க வந்து உட்கார்ந்து அழுவுறாங்க. உங்க மருமகன் இப்படிதானா? ஆ? அப்படியா? சரிம்மா, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? சரி சரி, நல்லா பாத்துங்க. இப்ப உடம்பு எப்படி இருக்கு? சரி, உங்க மகன்கிட்ட கொடுங்க. ஹலோ, நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறீங்க. உங்க தங்கச்சி குழந்தைகள் 3 பேரும் இங்க வந்திருக்காங்க. ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. அவங்கள யாருமே என்ன ஏதுன்னு கேக்குறது இல்ல. அவங்க அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, தண்ணி அடிச்சிட்டு வந்து கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறாரு, செலவுக்கு பைசா குடுக்கறது இல்ல, வீட பாக்குறது இல்லன்னு ரொம்ப வருத்தப்படுறதுங்க பசங்க. என்னங்க பண்ணலாம்? நீங்க பார்த்து என்ன செய்றீங்களோ செய்யுங்க. நான் ஆக்சிடென்ட் ஆகி இப்ப நான் தஞ்சாவூருக்கு மெடிக்கல் காலேஜ்ல இருக்கேன். நீங்க தாய் மாமன் ஒருத்தர் தானா? நான் ஒண்டிதாங்க. சரி, நீங்க கேட்க மாட்டீங்களா? இந்த மாதிரி பசங்க இவ்ளோ வருத்தப்படுறாங்களே, நீங்க என்ன ஏதுன்னு பாக்க மாட்டீங்களா? ஆனா எவ்வளவு அடிச்சு கண்டிச்சு பாத்துட்டாங்க. நான் இப்ப ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு மாசமா நான் இப்ப மெடிக்கல்ல இருக்கேங்க. அப்படிங்களா? உங்களுக்கு குடும்பம் இருக்கா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க? ஒருத்தன் +2 படிக்கிறான், ஒருத்தன் 10th படிக்கிறாங்க. சரிங்க சரிங்க, உங்க மருமகள்கிட்ட பேசுங்க. பேசுமா சாந்தி, ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லுங்க. மாமா சொல்லுங்க. என்ன சொல்லு, என்ன செய்யணும்? உங்க மாப்பிள்ளை இங்கதான் உட்கார்ந்து இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன முடிச்சுங்க இருக்காங்கிறாரு. என்னன்னா உள்ள புடிச்சா அவர்கிட்ட 2 வார்த்தை கேளுங்க, பேசுங்க. புகழேந்தி பேசுங்க. திரும்பி கூட பார்த்தது கிடையாது. அவங்ககிட்ட என்னங்க பேசுறேன்? நான் ஒரு ஒண்ணு பேச இருந்தீங்க. ஏன் பேசல? ஏன்னா நான் ஆக்சிடென்ட் ஆகி 2 மாசமா நான் பெட்ல இருக்கேன். என்னையே வந்து பாக்கல. அவர் பசங்களையே பாத்துக்கிறது இல்ல, உங்களை எப்படி வந்து பாக்க போறாரு? சரி, நீ பேசு, உங்க தாய் மாமாட்ட பேசு. அவர் என்ன சொல்றாரு பாரு. மாமா சொல்லு. அவரு இது பண்றதுல மாமா, சொல்லு மாமா அவங்க கிட்ட. அதான் சொல்றேன். அவரு ஏன் அப்படி பண்றாரு? நீங்க என்னைக்கு மாமா வந்து கேட்டிருக்கிறீங்க? யாரு மாமா எனக்கு பண்றீங்க? என்னைக்கு வந்து கேட்டிருக்கிறீங்க? என்னைக்கு நீங்க என்ன பாத்துருக்கீங்க சொல்லுங்க. எங்க அம்மா போனதால என்னைக்கு வந்தீங்க நீங்க? நாங்க கொடுமையை அனுபவிச்சு தானே இருக்கிறோம். யாராவது வந்து பாத்தீங்களா? என்ன ஒரு நல்ல நாளுக்கு வந்து துணி எடுத்துக்கிட்டீங்களா? என்ன பாத்தீங்களா? என்ன சாத்தியான கேட்கறதுக்கு ஆளுடா. அம்மா அம்மா, எங்க அம்மா இருந்தா இவ்வளவு ஏன் நாங்க நிக்கிறேன்? எங்க அம்மா ஏன் இப்படி பண்ணாங்க? எங்க அம்மா அம்மா இந்த பசங்களோட அம்மா எங்க இருக்காங்களோ இத பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பசங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. ஏமா, உங்க மாமா தான் ஊருக்கு கூப்பிடுறாருல, அங்க போய் செட்டில் ஆகலாம். ஊர்ல இவர் விட மாட்டார் மேடம். எல்லாமே இவர் எழுதும். எங்களை அங்க இதை விட மோசமா நடத்துவாரு. இங்கேயாவது பரவாயில்ல, அங்க ஊரெல்லாம் சண்டை வாங்கிட்டு வருவாரு. அங்கேயும் நான் போலீஸ் ஸ்டேஷன் நின்ன மேடம். நான் போய் அங்க வரணும். அங்கதான் உங்க தாய் மாமா எல்லாம் இருக்காங்கல்ல, போய் ஆயா எல்லாம் இருக்கு. பாக்க மாட்டாங்க மேடம். என்ன யாருமே பார்த்தது இல்ல மேடம். பார்த்தது எல்லாமே இந்த எங்க ஆயா மட்டும்தான். அப்ப ஆயா இருக்காங்க. அவங்களையும் கேவலமா பேசுவாரு இவரு. அவ்வளவு கேவலமா பேசுவாரு. ஏங்க அப்படி பேசுறாரு? நாங்க என்ன பண்ணாப்பா? சொல்லுங்க. இந்த சூழ்நிலை நான் இப்ப தஞ்சாவூர்ல ஆபரேஷன் நடக்கலைங்க. சரிங்க. ஆபரேஷன் நடந்தா கூட இப்ப நாளைக்கே நாங்க வருவாங்க. எந்த பொருளாலும் செய்வேன். சரிங்க. இந்த 2 மாசமா வந்து காலு கீழே கூட ஒண்ணுங்களா நான் வர முடியாத சூழ்நிலை இருக்கேன் நானு. ஆமா. சரி, நீங்க உடம்ப பாத்துங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த பொண்ணு 7 வருஷமா யாருமே திரும்பி பாக்கல சொல்றா.
ஏங்க நான் இங்க ஊர்ல இருக்கேங்க. நான் ஊர்ல இருந்தோம் டெய்லி நான் வந்து மெட்ராஸ் வந்து பார்க்க முடியுமாங்க? இல்ல டெய்லி வர வேண்டாங்க, எப்பவாவது ஒரு நாளைக்கு நல்லதுக்கு கெட்டதுக்கு வரணும்ல. பசங்களை போன் போட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும்ல, அப்பதானே அவருக்கு ஒரு பயம் இருக்கும். ஏங்க அந்த ஆளை அடிச்சு காலெல்லாம் கம்பியாலே அடிச்சு முடிச்சிருக்காங்க. அந்த ஆளு 1 வாரம் 2 வாரம் கூட ஏந்திரிச்சு அதெல்லாம் கிடந்திருக்காரு. சரி, ஒரு விஷயம் சொல்றேன், உங்க தங்கச்சி போனதுக்கு அப்புறம் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணல. பசங்களுக்காக தான் அவர் அப்படி இருக்காரு. ஆனா அவரோட அந்த கட்ட பழக்கம், அந்த குடி பழக்கம் தான் அவர் இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கு. ஆமாங்க. சரி, நீங்க தஞ்சாவூர்ல இருக்கீங்கல்ல, இந்த 3 பசங்களையும் உங்க பாதுகாப்புல வச்சுக்க முடியுமா? இங்கதான் நான் 100 போன் பண்ணி சொல்றேங்க, இங்க வான்னு. போயிடமாங்க. நான் போய் பாத்துட்டு வந்தேன் அவங்கள. அவங்க பாக்குற நிலைமையில இல்ல மேடம். பாட்டி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. இவரு சும்மாவே இருக்க மாட்டாரு, வந்து குடிச்சிட்டு வந்து பிரச்சனை சரி, நீ பண்ணுவாரு. வேலைக்கு போய் மாமாக்கு ஹெல்ப் பண்ணு. இப்ப கூட அவங்க ஆக்சிடென்ட் ஆனு சொன்னது, பாட்டிக்கு போய் காசு 2000 ரூபாய் கொடுத்துட்டு வந்து, திருப்பி இன்னொரு வாட்டி போய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்து, இப்ப போய் சும்மாவே பாத்துட்டு வந்து 3 வாட்டி போய். சரிம்மா, நான் என்ன சொல்றேன், இங்க வேலை செஞ்சு கஷ்டப்படுறது, அங்க போய் பக்கத்துல அவங்க பக்கத்துல இரு. அங்க போய் இருந்து வேலை செஞ்சு பசங்களை படிக்க வை. அட்லீஸ்ட் கூட 2 பேர் இருப்பாங்கல்ல பெரியவங்க உன்னை பாத்துக்கிறதுக்கு. இப்படி தனியா நின்னு கஷ்டப்பட வேண்டாமே. அவர் அந்த குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வருவோம். நான் ஒரு விஷயம் சொல்றேம்மா, உங்க அப்பாக்கு ஒரே பிரச்சனை அந்த குடிப்பழக்கம் தான். அது சரியாயிடுச்சுன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். அது ஒரு நோய், அந்த நோயில இருந்து அவரை வெளியே கொண்டு வர முடியுமான்னு பார்ப்போம். வந்தாரா அவருக்கு நல்லது, இல்லைன்னா விட்டுட்டு உங்க வாழ்க்கைய பாருங்க. உங்களுக்கு தாய் மாமன் இருக்காரு, பாட்டி இருக்காங்க. சென்னையில இருந்து என்ன பண்ண போற? பசங்களுக்கு ஸ்கூல் அட்மிஷன் அங்க கிடைக்கும், அவ படிக்கல, தப்புமா. ஒழுங்கா படிக்க வேண்டியதானே. பெரிய எக்ஸாமுக்கு அவளுக்கு அலைஞ்சு இந்த 1 மாசம் வீட்டுலதான் இருந்தேன். ஆனா அவளுக்கும் அலைஞ்சு அவளை எக்ஸாம் எழுத வச்சு திருப்பி படிக்க வைக்கணும்னு நான் தான் கஷ்டப்படுறேன். இவருக்கு ஒரு எண்ணம் இல்ல. இந்த பசங்க ஸ்கூல்ல எதனா ஒண்ணுன்னா யார கூப்பிடுவாங்கன்னு கேளுங்க. யாரு எந்த அவங்க ஸ்கூல்ல போய் இத பாரு, இந்த பொண்ணு என்னன்னா ஒரு 19 வயசு பொண்ணு மாதிரியே பேசல, ஒரு பெரிய பொம்பளை மாதிரி பேசுற. அவ்வளவு பாரத்தை சுமக்கிறா அவ. நீ புரிஞ்சுக்கணுமா, நல்லா படிக்க வேண்டியதானே. அத பாருமா, ஒரு விஷயம் சொல்றேன், அவரோட கெட்ட பழக்கம் தான் அவர் இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அவர் வெளியே வந்தாருன்னா ஓகே, இல்லைன்னா நீங்க உங்க வேலையை பாருங்க. அதை நம்பி இருக்காதீங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு, நீங்க பாதுகாப்போட இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நீ என்ன நினைக்கிற? அவர் வந்து ஊர்ல வந்து நிலம் இருக்கு, எங்களோட அவருக்கு நிலம் இருக்கு, அவர் வாங்கி வச்சது. அவர் வீடு இடமும் இருக்குது. அந்த இடத்துல வந்து அவர் பேங்க்ல அவரா எங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் லோன் எடுத்து, நான் லீஸுக்கு இருக்கிற மாதிரி, நான் ஊர்ல எல்லாம் போய் இருக்கவே மாட்டேன், இவரு எங்களை இருக்க விட மாட்டாரு. இவரு பேச்சு என்னைக்குமே யாருமே நாங்களே நம்ப மாட்டோம். யாரு என்ன பண்ணன்னு மட்டும் சொல்லு. அவர்கிட்ட அந்த நிலத்தை வந்து லோன் வாங்கி தர சொல்லுங்க, 2 லட்சம் ரூபாய். அந்த லோன்ல நானே கட்டிக்கிறேன், நான் வேலைக்கு போறேன், நான் கட்டிக்கிறேன். அந்த 2 லட்சம் ரூபாய்ல நாங்க லீஸுக்கு வீடு எடுத்துட்டு நான் பசங்களை பாத்துக்கிறேன். இங்க சென்னையில எல்லாம் அப்படி இருக்க முடியாது. சென்னை இஸ் நாட் அ பிளேஸ். நீ அப்படி எல்லாம் தனியா வீடு எடுத்து லீஸ்ல எல்லாம் இருக்க முடியாது. அப்படி என்ன சென்னையில தான் இருக்கணும்னு உனக்கு அப்படி ஒரு இடம்? இப்ப தம்பி படிச்சிட்டு இருக்கிற மேடம். வேற அங்க போய் தஞ்சாவூர்ல எவ்வளவோ ஸ்கூல் இருக்கு. தஞ்சாவூர்ல மேடம் எங்க நேட்டிவ் பிளேஸ். மாமாக்கு அடிபட்டதுனால அங்க இருக்கிறாங்க இப்ப பாட்டிமா. நேட்டிவ் பிளேஸ் வந்து அரியலூர்ல இல்லையா? அவங்க ஒரு ஸ்கூல் இருக்கு, 8th வரையும் தான் இருக்கு, 10th வரையும் தான் இப்ப கொண்டு வந்திருக்காங்க அந்த ஊர்ல. அவங்க படிப்பு வசதி எதுவும் கிடையாது ஊர்ல. அரியலூர் பெரிய இடம் தானே. அங்க இருந்து உள்ள மேடம் எங்களுக்கு ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் பக்கத்துல இருக்கு மேடம் ஸ்கூல். அங்கதான் 10th வரையும் தான் இருக்கு. அவருக்கு அதுவே தெரியாது. ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்றோம், நாங்க எங்க போறோம் வரோம் எதுவுமே தெரியாது. நான் எங்க வேலை பாக்குறேன்னு கேளுங்க. ஹலோ ஹலோ அம்மா, வணக்கம்மா. நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்க மேடம். உங்க பக்கத்து வீட்டுல இருந்து சாந்தி, அவ தங்கச்சியும் தம்பியும் வந்திருக்காங்க. தெரியுங்க மேடம். உங்க பேரம்மா? பவானி. பவானி. அந்த பசங்களோட அப்பாவும் வந்திருக்காரு. சொல்லுங்க மேடம். என்னம்மா இவங்க வீட்டுல பிரச்சனை? அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு அந்த பசங்களை சும்மா போட்டு அடிப்பாரு. அப்புறம் ரொம்ப தகாத வார்த்தையில பேசுவாரு. அவர் பேசுறத பார்த்துட்டு அப்புறம் பக்கத்து வீட்லயும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பசங்களை யாருமே கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. அது வந்து என்கிட்டதான் சொல்லுவானுங்களே, இந்த மாதிரி கேக்குறாங்கப்பா கேக்குறாங்கக்கா,
கேட்கறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டுல கூட எங்களை கேவலமா பேசுறாங்க, எங்களை யாருமே மதிக்கவே மாட்டாங்க. எங்க அம்மா பண்ண தப்புக்கு நாங்க என்ன பண்ண முடியும், அவர் இந்த மாதிரிலாம் எங்களை பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க மேடம். இப்ப என்னம்மா இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அதான் அவங்களதான் கேட்கணும். அவனானா நான் பாத்துக்கிறேன், எங்க அக்கா தங்கச்சிங்களா தம்பி தங்கச்சி நான் பாத்துக்கிறேன்க்கா. இவர் வந்து எங்களை எந்த வீட்லயுமே விட மாட்டேங்கிறாரு. அவங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வீடு காலி பண்ணிடுவாங்க. அவர் குடுக்குற டாக்டர் அவர் ஒரே வீடு காலி பண்ண வச்சிருவாங்க. சரிம்மா, ரொம்ப நன்றிமா. தேங்க்ஸ் மேம். சரி, நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? 2 பேரையும் ஹாஸ்டல்ல சேர்த்துடலாமா? என் தம்பி தங்கச்சி நானே பாத்துக்கிறேன் மேடம். என்னால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சின்ன வயசுல இருந்து. என் தம்பிலாம் அம்மா எல்லாமே யாருமே பார்க்காம சாப்பிட்டியான்னு கேக்குறது கூட ஆள் இல்லாம இருக்கா. எங்களை விட்டுட்டு போனாரு. எங்க அம்மாவும் எங்களை பார்க்காமயே போயிட்டாங்க. அவங்க எதுக்குதான் எங்களை பெத்தாங்கன்னே தெரியல. அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. இதுவரையும் வந்து ஒரு வாரத்தை கூட பார்க்கல. இத்தனை வருஷம் நாங்க கஷ்டப்படுற ஒரு வீட்டு கூட வந்து பார்க்க கிடையாது. எங்களுக்கு பார்க்கணும் எங்களுக்கு எண்ணம் இல்ல. எங்க அம்மா பார்க்கணும் எங்களுக்கு எண்ணமே இல்ல. இப்ப விட்டுட்டு போய் இத்தனை வருஷம் கழிச்சு நாங்க வளர்ந்து ஆளாயி நிக்கும் போது எதுக்கு வந்து எங்களை பார்க்கணும்? சரி சாந்தி, இத பாரு, ஒரு சில விஷயங்கள் நம்ம கையில இல்ல. நடந்தது நடந்து போச்சு. நீ என்ன நினைக்கிற? பசங்களை நீ பாத்துக்கணும்னு நினைக்கிற, ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு என்ன முதல் விஷயம் என்னன்னா, நீ உன் சொந்த கால்ல நிக்கணும். புரியுறதா? நீ வந்து நடக்க முடியாம நின்னுட்டு இருந்தியானா எப்படி நீ உங்களுக்கு கை கொடுப்ப? நீ பலசாலியா நிக்கணும். அதனால நிக்கிறதால இத பாரு, முதல்ல காம் டவுன் ஆகு. அழுவறத நிறுத்து. உன்னை விட கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க தெரியுமா உனக்கு? தெரியுமா? இதை விட கொடுமையெல்லாம் நடக்குது. சோ அதனால நீ மட்டும் இல்ல, உனக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து நீ கொஞ்சம் கன்சோல் பண்ணிக்கோ. இப்ப என்ன இனிமே என்ன பண்ண? உங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு, உன் தங்கச்சி வாழ்க்கை, உன் தம்பி வாழ்க்கை என்ன நான் எதுக்கு சொல்றேன்னா, நாளைக்கு நீங்களும் போய் ஒரு குடிகாரனுக்கு வாழ்க்கப்பட்டு அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. சரியா நான் சொல்றது? இவங்க 2 பேரையும் பாத்துக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம். 2 பேரையும் ஹாஸ்டல்ல சேர்த்தலாம், அதுதான் கரெக்ட். நீ வேலைக்கு போ. ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் இருக்கு. உனக்கு 19 வயசு ஆச்சு, நீ மேஜர் ஆச்சு. நீ ஒரு இடத்துல உனக்கு இந்த டென்ஷன் இல்லைன்னா, அவங்க பாட்டுல அவங்க இருந்தாங்கன்னா, அவங்க படிச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, நீ வேலைக்கு போய் நீ மேல் கொண்டு படிக்கிறதுன்னா படிக்கலாம், இல்லைன்னா பசங்களை பாத்துக்கலாம். என்னோட அட்வைஸ் என்னன்னா, நீ வந்து வேலைக்கு போய் கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கணும். 10th வரை படிச்சிருக்கியா? 11th and 12th எக்ஸாம் எழுதுறதுக்கு பாரு. அதுக்கப்புறம் மேல் கொண்டு என்ன படிக்கணுமோ படி. பாருமா, ஒரு விஷயம் சொல்றேன், வேற எதுவுமே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது படிப்பை தவிர. வேற யாரும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆயா இருந்தாலும் சரி, தாய் மாமனால இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, எதுவுமே கை கொடுக்காது. படிப்பு மட்டும்தான் கை கொடுக்கும். பசங்களை நாங்க பாத்துக்கிறோம். நாங்க அவங்களுக்கு என்ன கைட் பண்ணுமோ பண்ணிக்கிறோம். உங்களுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இல்ல, நீங்க பொறுப்பா நடந்துக்கல. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு நம்பர் கொடுக்குறேன், அவங்கள கூப்பிடுங்க. அவங்கள கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரதுக்கான உதவி பண்ணுவாங்க. அந்த நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கொஞ்சமாவது நீங்க சொல்ற மாதிரி 1% இந்த பசங்க மேல அக்கறை இருந்தா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வாங்க. அப்புறம் பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அதுவரை உங்களோட அனுப்புறதா இல்ல, நீங்க கிளம்புங்க. நீ ரொம்ப சின்ன பொண்ணுமா, உனக்கு இவ்வளவு பாரம் சுமக்க முடியாது. பசங்க 2 பேரும் ஹாஸ்டல்ல சேர்க்கலாம். சொன்னா கேளு. உங்க அக்காவால முடியாதுமா. உங்க அக்கா வேலைக்கு போறேன், இவ பாத்துக்கிட்டான் தம்பி. நான் போறேன். நீ எங்க போற? ஹாஸ்டல் போறேன். சரி, நீயும் போ. நீ இப்ப ஹாஸ்டல்ல போய் என்ன பண்ண போற? படிக்கதான். ஒழுங்கா படிப்பியா? படிப்பேன். 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கணும். அதுக்கப்புறம் மேல் கொண்டு படிக்கணும். நீயும் தான் ஹாஸ்டல்ல போய் இருந்து படி. அழக்கூடாது. அதெல்லாம் சும்மா. இப்ப எல்லாம் அது பாரு கண்ணா, உங்க அக்கா நல்லா சந்தோஷமா இருக்கணும்ல, உங்க அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. இன்னும் நீங்க உங்க வாழ்க்கை இன்னுமே உங்க வாழ்க்கையில சோகமே இருக்க கூடாது. தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. எவ்வளவு சாதனையாளர்கள் வந்து ரோட்ல இருந்து கஷ்டப்பட்டு ஒருவேளை சாப்பாடு இல்லாம நோய் நொடியோட இருந்து சாதிச்சிருக்காங்க தெரியுமா? உங்களால சாதிக்க முடியும். இப்ப பாரு, இப்ப பிரிஞ்சு போறோமே நினைக்காதே கண்ணா.
இப்ப பிரியறது எதுக்காக? உங்க எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்காக. முதல்ல கண்ணத்தோட அழுவறத நிறுத்து. நீ கண்ணத்தோட வார வாரம் வந்து பாப்பாங்க. அக்கா வந்து பாப்பா. இந்த பாருமா, நீ ரொம்ப டயர்டா இருக்க. இப்போ இந்த பிரச்சனைக்குள்ள இருந்து டயர்டா இருக்க. நீயும் 11th and 12th எக்ஸாம் எழுது, சைட் பை சைட் வேலைக்கு போ, ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்ல இரு. நீ வந்து மேஜர் ஆயிடுச்சு. உன் எண்ணம் தப்பான வழியில போக கூடாது. புரியறதா? நீ இப்போ ஒரு தாய், அவங்க 2 பேருக்கும் தாய் நீதான். நீ உதாரணமா இருக்கணும், அவங்கள கரை சேர்க்கணும். அதுக்கப்புறம் நல்லபடியா நாங்களே உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது வரை அவசரப்படக்கூடாது. எனக்கு வாக்கு கொடுப்பியா? கண்டிப்பா. நிச்சயமா? சரி, நீ இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேம்மா. நீ இங்க இருந்து வெளியே போயிட்டு அப்புறம் நாங்க உன்னை கூப்பிட்டு பேசுவோம்னு நீ எதிர்பார்க்க கூடாது. உன்ன மாதிரி எத்தனையோ பேர் இங்க வராங்க, எங்களால ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுக்கு உதவி வேணும்னா நீங்க எங்களை கூப்பிடணும். கூப்பிட்டு மேடம் நீங்க சொன்னீங்களே நாங்க இங்க போனா நாங்க என்ன பண்ணோம்னு நீங்க கேட்கணும். டீம்ல இருக்கிறது ரிப்போர்ட்டர்ஸ்ட பேசணும். நீங்க ஃபாலோ அப் பண்ணிக்கணும். நான் இப்போ ஒரு டாக்டர் கிட்ட அனுப்பிச்சோம்னா அங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகலாம். 2-3 வாட்டி நீங்க கூப்பிட வேண்டி இருக்கும். அங்க போய் அதை ஃபாலோ அப் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன்னா இது உங்க பிரச்சனை. எங்களால வெளியே நின்று உதவி பண்ணதான் முடியும், வழிகாட்டதான் முடியும். நாங்க உங்களோட வந்துட்டாங்கன்னா மத்தவங்களை யாரு பாக்குறது? உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஃபாலோ அப் நீங்க தான் பண்ணணும். இப்ப 2-3 டிசிஷன் எடுத்திருக்கோம். இவங்க 2 பேரையும் ஹாஸ்டல்ல போட போறோம். நீ ரீ எக்ஸாம் எழுத போற. நீ வந்து 11th and 12th எக்ஸாம் எழுத போற. வேலைக்கும் போக போற. இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றோம். இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணறதுக்கு இனிஷியேட்டிவ் நீங்க எடுக்கணும். சரிங்க மேடம். சரிங்களா? நேர்களே, இது ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஆதரவு இல்லாம அப்படி பசங்க வந்து நிக்கிறாங்க. எந்த கவலையும் இல்லாம வாழ்க்கையில அவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்க வேண்டிய வயசுல இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய பாரத்தை சுமக்கிறா. ஆனா ஒரு விஷயத்துல நல்லது என்னன்னா, இன்னொரு சைட பார்த்தோம்னா, இவ வந்து இந்த வயசுலயே இவ்வளவு பாரத்தை சுமந்துட்டா. இனிமே அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். அவளுக்கு அந்த பைசாவோட வேல்யூ தெரியும், கஷ்டம்னா என்னதுன்னு தெரியும். அப்படி இருக்கிறது பசங்க, அப்படி வாழறது பசங்க, அப்படி வளர்றது பசங்க வாழ்க்கையில ஜாகிரதையா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. பசங்க எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நம்புறோம். அவங்க நம்ம சொன்னதையெல்லாம் ஏத்துப்பாங்க, அதே மாதிரி இருப்பாங்கன்னு நம்புறோம். நம்ம அவங்கள கைட் பண்ணலாம், அவங்களோட இருக்கலாம், நம்மளால முடியற ஹெல்ப் அத்தனையும் பண்ணலாம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்